கருப்பட்டி கஷாயம் செய்யலாம் வாங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1 சிறிய துண்டு இஞ்சி, நல்லா பொடியாக இடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் திரிச்ச காப்பி தூள், வர காப்பி தூள், அதை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கருப்பட்டி, எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த கருப்பட்டி பானையில் ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும். இது சிலவங்க தங்காரன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்த பிறகு அதை வடிகட்டிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான கருப்பட்டி கஷாயம் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.